அதனால காயத்ரி மேல எந்த தப்பும் இல்லம்மா. சரி, செழிய போட்டோ கீழே கடந்துச்சுன்னு சொன்னியே, கீழே எங்க கடந்துச்சு? அது எங்க கடந்துச்சுன்றத விட இப்ப அது எப்படி அந்த கவர்ல வந்துச்சுங்கிறது தான் முக்கியம். அந்த போட்டோவை கவர்ல வச்சது நான் தான். அதுக்கும் காயத்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு அத நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இப்படி எல்லாம் நடக்கும்னு அப்ப எனக்கு தெரியாதுமா. ஏய் கிழவி, நீதான் அந்த போட்டோவை கவர்ல வச்சனா? யாரு வச்சான்னு இவ்வளவு நேரம் இந்த வீட்ல பிரச்சனை போயிட்டு இருந்ததுல, அப்ப நீ ஏன் வாயை திறக்கல? ஏன் வாயில என்ன குழக்கட்டை வச்சிருந்தியா? அந்த போட்டோவை கவர்ல வச்சது இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால்தான் இப்ப சொல்றேன். அண்ணி, இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அண்ணி. இந்த கிழவிக்கும் யாரும் இல்ல, இந்த காயத்ரிக்கும் யாரும் இல்ல. ரெண்டும் ஒண்ணு இல்லாததுங்க. ஒண்ணு சேர்ந்து ஏதோ இந்த வீட்ல டிராமா பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்குங்க. காயத்ரிய நான் காப்பாத்தணும்னு நினைச்சு பொய் சொல்லி இருந்தா நான் ஏன் பழைய தூக்கி என் மேல போட்டுக்கணும்? நீங்க தான் கவர்ல போட்டோ வச்சீங்க, நான் பார்த்தேன்னு உங்க மேல பழைய போட்டிருக்கலாம்ல. நானா? நான் பண்ண தப்புக்கு யாரோ தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நானே பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேனே ஒழிய காயத்ரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக இல்ல. என்ன இது? அண்ணி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன இது? அண்ணி கிழவிய பாசமா பாக்குறத பார்த்தா மனசை இறங்கிடுவாங்க போல இருக்கே. இதை விடக்கூடாது. அண்ணி, இந்த கிழவி சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எனக்கு என்னமோ இது தெரியாம நடந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தோணல. இந்த கிழவிதான் ஏதோ சூழ்ச்சி பண்ண பாத்திருக்கா. அதனாலதான் அண்ணி, என் பொண்ணு பக்கத்துல மட்டும் இருக்க வேண்டிய செழியனோட போட்டோ வேலைக்காரி காயத்ரி பக்கத்துல பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. அண்ணி, நம்ம இதை இப்படியே விட்டோம்னா நம்ம குடும்பமானத்தை இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தி சிரிக்க வச்சிருவாளுங்க. ஆமா அத்தை, தெரியாம பண்ணிட்டேன், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லியே இவங்க அப்பப்ப எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் மன்னிச்சு விடுறதுனாலதான் இவங்களுக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. இந்த வாட்டி ஏதாச்சும் பனிஷ் பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அக்கா, முதல்ல இவங்க இங்க இருந்தாலே நம்மள நிம்மதியா கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பயந்துகிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பேசாம கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து போய் எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்திக்கன்னு இந்த கூட்டத்தை நம்ம வெளியில அனுப்புறது தான் நமக்கு நல்லது. மேடம், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்க சொன்னபடி சொன்ன தேதியில் நடத்தி கொடுத்துருங்க மேடம். அது வரைக்கும் இவங்களால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க மேடம். என்ன நடந்தாலும் அவன் காரியம் ஆவறதுல குறியா இருக்கானே. ஆதி, கீழே கிடந்த போட்டோ எடுத்து கவர்ல வச்சத நாம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாம வச்சாங்களோ, ஆனா அவங்க செழிய போட்டோ வந்த கவர்ல வச்சதுனால இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க தலை குனிஞ்சு நிக்கிறோம். இந்த பத்திரிக்கையோட காப்பியை வச்சுக்கிட்டு அந்த தியா என்கிட்ட போன்ல என்ன திமிரா பேசினா தெரியுமா? அவகிட்ட எப்படி ஆதி இதோட காப்பி போச்சு? அவதான் வேவு பாத்துக்கிட்டு நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளே. பிரஸ்ல யாரையாவது புடிச்சு வாங்கிருப்பா. அப்புறம் இன்விடேஷன் எனக்கெல்லாம் தர மாட்டீங்களா? ஒருவேளை இதுல அந்த தியாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னே தெரிய வந்துச்சு.
ஆரம்பத்துல இது அவ பண்ண வேலையா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்புறம் தானே தெரியுது இது இவங்க பண்ண தப்புன்னு. இவ்ளோ பெரிய அவமானம் இந்த குடும்பத்துல நடக்க காரணமா இருந்த கண்ணம்மா இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. நான் செஞ்ச தப்புக்கு நான் இதை ஏத்துக்கிறேம்மா. ச்சே, இந்த காயத்ரி இப்பவும் தப்பிச்சிட்டாளே. எனக்கு என்னமோ கண்ணம்மா பாட்டி காயத்ரி காப்பாத்துறதுக்காக நான் தான் அந்த கவருக்குள்ள போட்டோ வச்சேன்னு பொய் சொல்றாங்களும் தோணுது. டேய், அப்போ காயத்ரி தான் அந்த போட்டோ வச்சா நீ சொல்றியா? அப்படிலாம் இருக்காது. அதுவும் இல்லைன்னா சுந்தரோட வேலைன்னு சொல்றியா? டே, அவன் ஏன்டா அப்படிலாம் பண்ண போறான்? சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. டேய், சுந்தர் வச்சிருப்பான்னு நான் இப்ப சொல்லவே இல்லை. அப்புறம் மரியாதையா நீ உண்மையை சொல்லு. இது எல்லாமே உன்னோட வேலை தானே? நீ தானே பிரிண்டிங் பிரஸ்ல போட்டோ மாத்தி கொடுத்து இந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்க வச்ச? நானா? பத்திரிக்கையில போட்டோவை மாத்தினதுக்கே நான் அவ்வளோ பயந்தேன். நான் போய் பிரஸ்ல மாத்தி அடிக்க சொல்லியிருப்பேனடா. டேய், என்னடா பேசுற நீ? என்ன போய் சந்தேகப்படுற? ஏண்டா அப்படியே பண்ணியிருந்தாலும் உன்கிட்ட ஏன்டா மறைக்க போறேன்? ம், அப்ப பத்திரிக்கை பார்த்ததும் நீ ஷாக் ஆவன்னு பார்த்தா நீ என்னடானா ஹாப்பியா நின்னு பார்த்துட்டு இருக்க. அதனாலதான்டா எனக்கு உன் மேல சந்தேகமே வந்துச்சு. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிருந்தேனோ அது தானா நடக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படாம பின்ன எனக்கு என்ன ஷாக்கா வரும்? நீ சொன்னிய ஆண்டவ முடிவுன்னு எனக்கு அது அந்த ஆண்டவ முடிவாக தான் பட்டுச்சு. நீ சந்தோஷப்படுறத பார்த்ததும் அந்த பத்திரிக்கையில நீ போட்டோ மாத்தின மாதிரி இதுல ஸ்ட்ரெயிட்டாவே வேலை பண்ணிட்டியோன்னு நான் நினைச்சேன். அந்த பத்திரிக்கையில நான் பண்ணது என்னோட ஆசை, என்னோட காதலையும் காயத்ரிக்கு கண்